ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன். அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா, தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். அதுல இப்ப அவங்க வேட்பாளர் அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா, ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா, இப்ப அமைச்சர் ஆயிருக்கிறதா யாரு தெரியுமா, போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். புதுசா திட்டம் கொண்டு வரதுக்கு, வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு 6 மாசம் டைம் ஓகே. ஆனா டெய்லி பிரச்சனை இருக்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அதுல நீங்க சொதப்பினா நாங்களாம் வாய மூடிட்டு சும்மா இருக்கணுமா, வேடிக்கை பார்க்கணுமா? நிச்சயம் குரல் கொடுப்போம். இது வரைக்கும் உருப்படியா ஒன்னும் வரல. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. அது மட்டும் இல்ல, தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, மற்றும் சில பேரா, பேரை சொல்ல கூட வெக்கப்படுறாராம். மற்றும் சில பேர் அல்லு சில்லு கட்சி. நான் கேட்கிறேன், அப்புறம் அல்லு சில்லு கட்சி தானே, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லாம் போய் தனித்தனியா போய் பார்த்து சால்வ போட்டு போட்டோ எல்லாம் எடுத்தீங்க, எதுக்கு சோஃபா செட் அமிச்சிங்க? நான் பெருமையா சொன்னோம், திராவிடியன் மாடல், டெவலப்மெண்ட் மாடல், $1 trillion எக்கானமின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு சோஃபா மாடல் ஆக்கின பெருமை தான் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு உண்டு. நாம இந்த தேர்தலில் சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். நம்மளை விட ஒரு 16 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்க எப்படி ஆட்சி அமைஞ்சாங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன கூத்து நடந்ததுங்கிறதுலாம் நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. 4ஆம் தேதி இரவு நம்முடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கிளம்பி சென்னைக்கு வரதுக்கு, தலைவரை பார்க்கறதுக்கு பஸ்ல டிக்கெட்டு, ட்ரெயின்ல டிக்கெட்டு, ஃபிளைட்ல டிக்கெட்டு புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எங்க போய் தங்கலான்னு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற இயக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் ஒரு தொண்டன் தலைமை மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், கூவத்தூர் மாதிரி ரிசார்ட் பாலிடிக்ஸ் நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பண்ணாது. முக்கியமா தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருந்த கூடிய காங்கிரஸ் இயக்கம், துரோக கூட்டம், நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் மறக்க மாட்டாங்க. 5 எம்எல்ஏக்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய கூட்டணியில் ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்ல நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு, தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன, முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோன்னு ஆசை யாரை விட்டுச்சு. முதல்ல எங்க போனாலும், இந்த முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம், சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு.
இப்ப அமைச்சரவையிலையும் இடம் பெற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னவன் தான் இந்த எதிர்கட்சி தலைவர். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்படி நம்முடைய தலைவருடைய உழைப்பால வெற்றி பெற்று அந்த கட்சியுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த 108 தொகுதிகள்ல சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்லை. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேட்கறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யார் எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சாதானங்க போய் அவங்க வீட்டுல போய் நாங்க கேட்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசினுடைய லட்சணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இப்ப அவங்க வேட்பாளராக அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா, ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா, இப்ப அமைச்சராக இருக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா, போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், RSS சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா, லாட்டரி டிக்கெட் வித்தவர. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த ஆட்சியில அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேட்கிறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா? அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. நிருபரை பார்த்து கேட்கிறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. ரம்மியில சொல்லுவாங்கல்ல, 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு, அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் நம்முடைய தலைவர் சொன்னாங்க, இங்க அமைஞ்சிருக்கிறது ஒரு மாயாஜால கவர்ச்சி ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 நாளுக்கு முன்பு நம்முடைய சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. திருச்சி கிழக்குக்கு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல.
இதுவும் நான் சொல்லி தான் போனாரு சட்டமன்றத்தில். நான் சொன்னேன் திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க. 20 நாள் முன்னாடி சொன்னேன். போனாரு, நன்றி சொன்னாரா? பொதுவா ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நம்முடைய தலைவர் இந்த 5 வருஷத்துல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்துக்கு புது திட்டங்களை போய் அறிவிப்பாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சாரா? திருச்சிக்கு போனாரு, ஏதாவது திட்டத்தை அறிவிச்சாரா? ஒரு திட்டமும் கிடையாது. திருச்சி கிழக்குல இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கான பிரச்சாரத்துக்காக போயிட்டு அவர் எப்ப வாயை திறந்தாலும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்ததுக்கு இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாரு, அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை தான் சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமானு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உருப்படியா ஒன்னும் வரல. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் மீண்டு எந்திரிச்சு வருவோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. ஆனா எந்த காலத்திலையும் திமுக மக்களை விட்டு தூரமா நின்னதே கிடையாது. இன்னைக்கு உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி. 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி கொண்டு வந்துச்சு தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, கலைஞர் தான் முதலமைச்சர். அப்போ எங்க ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, எமர்ஜென்சியை எதிர்ப்போன்னு மக்கள் கூட நின்ன கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். என்னைக்கும் மக்களை விட்டு தூரமா பயந்து பார்த்து யாருக்கும் பயந்து ஓடுற கூட்டம் கிடையாது நம்முடைய திமுக. பயங்கிறது உடன்பிறப்புகளுடைய பிளட்லயே பயங்கர வார்த்தையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கள் பார்க்க போறாங்க, யார் தூரமா நிக்க போறது, யார் ஓட போறது அப்படிங்கறத மக்கள் விரைவில் தெரிஞ்சுப்பாங்க. இப்பதான் 25 நாள் தான் ஆச்சு. இன்னைக்கு ஒரு அரசு விழாவில், தமிழ்நாட்டு அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இத ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தது யாரு? திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாம பயந்தாங்கோலியா இன்னைக்கு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, இவ்வளவு நாள் திமுக ஆட்சியில் இருந்தது, அதனால மேகதாது அணையை பத்தி நம்மளால பேச முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு திமுக ஆட்சியை விட்டு போயிடுச்சு, இனிமே நமக்கு கவலை கிடையாது, மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி எதிர்த்து குரல் கொடுக்க கூடாத ஒரு வக்கில்லாத ஆட்சி இன்னைக்கு யார் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது?
இப்படி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோபம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நீங்க பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்க. அப்பவே சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. அதை செயல்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு 6 மாசம் டைம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு. எவ்வளவு பொய் வாக்குறுதிகள். நான் சட்டசபையில பேசினேன். நிச்சயம் உங்களால நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப நாள் ஏமாத்தாதீங்க. எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல பல நல்ல திட்டங்களை கொடுத்தோம். மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், அதை கொடுங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொடுத்தோம், அதை கொடுங்க. கல்வி ஊக்கத்தொகை கொடுத்தாரு எங்க தலைவர், அதெல்லாம் நிப்பாட்டிடாதீங்க. நடைபெற்றிருக்கக்கூடிய திட்டங்களை நிப்பாட்டக்கூடாதுன்னு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். மக்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு உங்க ஆட்சியுடைய கொடுமையை தமிழ்நாட்டு மக்களால அரை நாள் கூட தாங்க முடியலையே. புதுசா திட்டம் கொண்டு வரதுக்கு, வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு 6 மாசம் டைம் ஓகே. ஆனா டெய்லி பிரச்சனை இருக்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அதுல நீங்க சொதப்பினா நாங்களாம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணுமா, வேடிக்கை பார்க்கணுமா? நிச்சயம் குரல் கொடுப்போம், நிச்சயம் உங்க தவறுகளை சுட்டி காட்டுவோம். திமுக ஆட்சிக்கு வந்தப்போ 2021ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் சொன்னாங்க, எங்களுக்கு வாக்களிக்காத மக்களும் திமுகவுக்கு வாக்களிக்காம விட்டுட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு வருந்துற அளவுக்கு எங்களுடைய ஆட்சி அமையும், ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஆட்சியில உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஐயோ தெரியாம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆட்சி அமைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தலன்னு முதலமைச்சர் அவருக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாரு. என்னென்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. மன்னார்குடி எம்எல்ஏவை என்ன பண்ணீங்க? அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம கடத்திட்டு போய், அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? இது பேர் என்ன தெரியுமா? தூய சக்தியா. இதுக்கு பேர் தூய சக்தியா? நாரசக்தி. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? மற்றும் சில பேரா, பேரை சொல்ல கூட வெக்கப்படுறாராம். மற்றும் சில பேர் அல்லு சில்லு கட்சி. நான் கேட்கிறேன், அப்புறம் அல்லு சில்லு கட்சி தானே, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லாம் போய் தனித்தனியா போய் பார்த்து சால்வை போட்டு போட்டோ எல்லாம் எடுத்தீங்க? எதுக்கு சோஃபா செட் அமிச்சிங்க? இப்ப கடைசியில் அவங்களையும் காட்டி விட்டாரு. ஒரு படத்துல கவுண்டமணியும் செந்திலும் எல்லை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கவுண்டமணி ஓனரு, செந்தில் அசிஸ்டன்ட். எதிர்க்க வடிவேல் ஒரு கடை போடுவாரு. செந்திலுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். என்ன பண்ணுவாரு, ஒரு இளநியா கயிறு கட்டி கவுண்டமணிக்கு தெரியாம பின்னாடி வழியா பின்னாடி அப்படியே அமிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை வச்சு வடிவேலு பெரிய கடை போட்டுருவாரு. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த ஆளுகின்ற கட்சி செஞ்சிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை ஒவ்வொன்னா உருவிட்டு இருக்கிறாங்க. நாம பெருமையா சொன்னோம், திராவிடியன் மாடல், டெவலப்மெண்ட் மாடல், $1 trillion எக்கானமின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு சோஃபா மாடல் ஆக்கின பெருமை தான் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு உண்டு. வேற எந்த செயல்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்களுக்கு இன்னும் பஞ்ச் டயலாக்ஸும் உங்களுடைய ரீல்ஸும் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை பாதுகாப்பும் உங்களுடைய வாக்குறுதிகளும் ஸ்கீம்ஸும் தான். புது முதலமைச்சருக்கு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஃபோபியான்னு சொல்லுவாங்க. யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலயே இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா?
உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். இல்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? ஏதாவது ஒண்ணு காப்பாத்துனீங்களா? முக்கியமா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 5 ஏக்கர் வரை வச்சிருக்க விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பட்டநாமம் போட்டாச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் தெருவில் இறங்கிட்டாங்க, போராட்டம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பொய் வாக்குறுதி கொடுத்தாரு. 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? 500 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தி இருந்தா 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு இன்னொரு நாமத்தையும் போட்டாரு. அது தவிர இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு தெரியுமா? உரிமை தொகை மாசம் 2500 ரூபாய். ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம், கொடுக்கிற வரைக்கும் விடமாட்டோம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர், பட்டு புடவை, தங்க செயின், இப்படி கண்ணாப்புன்னு வாக்குறுதிகள் அள்ளி வீசி இருக்கிறீங்க. மக்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். திமுக மேல பழிய போட்டு மக்களை மேனிபுலேட் பண்ணியிருக்கிறாரு நம்முடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் சொல்லிக்க விரும்புவதெல்லாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்க தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். உங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம். ஆளுங்கட்சிக்கு எதிராக தவறு செஞ்சீங்கன்னா குரல் கொடுப்போம். களத்துக்கு வந்து போராடுவோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், சிஎம் சார் சொன்ன மாதிரி, ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்ட மக்கள்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சிகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அசம்பிளியை லைவா பார்த்துட்டாங்க, அசம்பிளியில நம்ம எவ்வளவு ஓட விட்டோங்கிறதையும் பார்த்து ரசிச்சுட்டாங்க. இப்ப சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து கவனிப்பாங்க. இந்த மாற்றமும் அவேர்னஸ் தான் உங்க வீழ்ச்சிக்கான தொடக்கம். எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போட்டு தப்பிச்சா நினைக்கிற உங்களோட கனவு இன்னைக்கு ஒரு நாள் பழிச்சிருக்கலாம், என்னைக்கும் பழிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உங்களுடைய முகத்திரைய கிழிப்பாங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க பார்ப்பாங்க.